அண்ட் வெல்கம் ஆல் டு சுவையின் சந்திப்பு சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேப்பை கொழுக்கட்டை எப்படி பண்ணலான்னு சொல்லி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் இங்கே ஷோ ஆகுது இல்லையா, அது மட்டும் தான் அதுக்கு தேவையான பொருட்கள். இப்போது நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அதில் பாத்திரம் வச்சு நம்ம ஒரு கப்பு கேப்பை மாவு எடுத்துருந்தோம் இல்லையா, அதை வந்து இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இந்த கேப்பை மாவை வந்து நான் வறுத்துட்டு எடுத்துக்கிறேன் கொஞ்சோண்டு. ஏன்னா அப்போ தான் வந்து கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கொடுக்கும். லைட்டாக வறுத்துக்கோங்க, அடி பிடிச்சிடாம. இதை வறுத்து நான் இன்னொரு பிளேட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அடுத்து நான் வெள்ளை எள்ளை வந்து வறுத்து எடுத்துக்கிறேன். என்கிட்ட வெள்ளை எள்ளு இருக்குது, அதனால் நான் வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். உங்ககிட்ட வெள்ளை எள்ளு இல்லைன்னா நீங்கள் கருப்பு எள்ளு எடுத்துக்கோங்க. நான் அதையும் வறுத்துட்டு தனியாக ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது நான் வேர்க்கடலை வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போது அடுத்து வந்து தேங்காவையும் நான் வந்து வறுத்து எடுத்துக்கிறேன். இதில் என்னென்னா நம்ம என்னென்ன தேவையான பொருட்கள்னு சொன்னோமோ அது எல்லாமே வறுத்து எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா ஒரு பாத்திரம் வச்சுட்டு நம்ம 3/4 கப்பு வந்து வெல்லம் சொன்னோம் இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வந்து இதை உருக்கி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நான் 4 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி வந்தால் போதும். இதுக்கு எந்த பாகும் பதம் எதுவுமே தேவை கிடையாது. நல்லா கரைஞ்சி வந்து தண்ணி மாதிரி இருந்தால் போதும். இப்போ நான் இதை நல்லா உருக்கி எடுத்துக்கிறேன். அதாவது நீங்கள் வெல்லம் வந்து எப்படி அளவு எடுத்துக்கணுன்னா, எந்த கப்பில் கேப்பை மாவு எடுத்திருக்கீங்களோ அந்த கப்பில் 3/4 கப்பு நீங்கள் வந்து வெல்லம் எடுத்துக்கணும். அதுதான் அளவு. எனக்கு நல்லா கரைஞ்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏலக்காய் தூள் வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நான் வேர்க்கடலை வந்து வறுத்துட்டு அதை நான் வந்து கொஞ்சம் லைட்டாக பல்ஸ் போட்டு அரைச்சி எடுத்திருக்கேன். அதையும் நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா வெள்ளை எள்ளையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேங்காயும் சேர்த்துக்கோங்க. நம்ம வறுத்து வச்சுருக்கிற எல்லாத்தையுமே இதை வந்து நம்ம சேர்த்துக்கணும். பாகு நல்லா தனியாக வந்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கிற எல்லாமே இதில் சேர்த்துக்கணும். இப்போது நம்ம கேப்பை மாவு இருக்கு இல்லையா, அது வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் கிண்டி எடுத்துக்கிறேன். இது ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு நம்ம தேவையான பொருட்கள்னு சொன்னோம் இல்லையா, அதெல்லாம் வந்து நீங்கள் வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பாகை வந்து நீங்கள் கரைச்சிக்கணும். அப்புறம் அந்த பாகில் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற எல்லாத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து நெய் விட்டுக்கிறேன். நெய் வந்து தேவைன்னா எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு நம்ம இதை வேக வச்சு எடுக்க வேண்டியதுதான். ஸோ இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான், நம்மளோட கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இது வெந்துச்சான்னு ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு நல்லா வெந்துருச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த ரெசிபி. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சுவையின் சந்திப்பு சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு ரெசிபியோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.